வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலுக்காக தற்பொழுது அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. அன்றாட நடவடிக்கைகளை மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்வார். சட்டமன்றம் இனி நடைபெறாது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் பதவியே அவர் ராஜினாமா செய்துவிட்டார். 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைந்தால் அவர் முதல்வராக ஆளுநர் முன்னிலையில் பதவி பிரமாணம் மேற்கொள்வார். இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்வியே தழுவினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து புறக்கணிக்கப்படுவார், விரட்டியடிக்கப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைய போகிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் அதிமுக இதுவரை அல்லாத ஒரு தோல்வியே, வரலாற்று தோல்வியே இந்த முறை சந்திக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி ராஜினாமா செய்யப்பட்டதை தொடர்ந்து 2026 சட்டசபை தேர்தலுக்கான என்டிஏ கூட்டணி களப்பணிகளை மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது. ஆனால் மக்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? இந்த முறை திமுகவிடம் அதிமுக இரண்டாவது முறை தோல்வியைதான் தழுவும். ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி, பண்ருட்டி ராமச்சந்திரன், சசிகலா போன்ற அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் பிற கட்சிகளில் இணைந்து விட்டார்கள். திமுகவில் இணைந்து விட்டார்கள். எடப்பாடியின் மீது அதிமுகவின் தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிவிட்டது. இந்த தேர்தலில் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக அமையக்கூடிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் நிச்சயம் அதிமுக தோல்வியை பெறுமா அல்லது வெற்றியை பெறுமா? ஏனென்றால் 20 கட்சியுடன் கூட்டணி வைத்த திமுக களத்தில் சந்திக்கிறது. 20 கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி அடைந்து விடுமா என்று கேட்டால் அது சாத்தியமே கிடையாது. அப்படி பார்த்தால் 2011, 2016 திமுகவும் மக்கள் நல கூட்டணியும் வெற்றி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் தோல்வியை தான் தழுவியது. அதே நிலைமைதான் தற்பொழுது 2026 எடப்பாடி சரியான ஒரு யுக்தியை கையாளவில்லை.